வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரஷித். இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவுக்கு பாலருவி தாங்க போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கேரளாலேயே ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலருவி ஃபால்ஸு. ஸோ அங்கே தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இன்னும் வந்து சஸ்பென்ஷன் நிறையா இருக்குது. அங்கே போகிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் போய்கிட்டு அப்படி சொல்கிறேன் ஒவ்வொன்றா. இப்போ நம்ம குற்றாலத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தாங்க பாலருவி. ஸோ வந்து நம்ம பைக் இருந்தாலும் சரி கார்னாலும் ஈஸியாக போயிடலாம். நம்ம பைக்கில் போகல, இன்றைக்கி காரில் தான் போய்கிட்டு இருக்கோம். எதனாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் ஓவராக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம காரில் போய்கிட்டு இருக்கோம். போன வீடியோ வந்து நம்ம எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செங்கோட்டையில் உள்ள வந்து ஒரு ஹிட் அண்ட் ஃபால்ஸ் ஃபுல்லாகவே வந்து போன வீடியோவில் பண்ணியிருந்தோம். அது ஐகாலில் கொடுத்துருக்கேன், யாரும் பார்க்கணும் போய் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டனை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஃபால்ஸ் அப்புறம் கேரளா ஃபால்ஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் கேரளாவுக்கு பைக்கில் வந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏன்னா எஸ் வளைவு ரொம்பவே வந்து டேஞ்சரான எஸ் வளைவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காரில் வந்தாலும் சீட் பெல்ட்டு மஸ்ட்டாக போட்டுக்கோங்க. ஸ்பீடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடெல்லாம் வந்து போகாதீங்க. ஒரு நார்மல் ஸ்பீடு, ஒரு நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாதிரி ஸ்பீடில் வந்து போய்க்கோங்க. அது வந்து உங்களுக்கு சேஃப்டி, நம்மளுக்கும் சேஃப்டி, வரவங்களுக்கும் சேஃப்டி. ஏன்னா ரோடெலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ டேனிங்காக இருக்குன்ட்டு. உங்களை பார்த்து கூட என்னால் பேச முடியாது, அவ்வளோ ஒரு இதாக வந்து போகணும். ரோடெலாம் ரொம்ப டேனிங்காக இருக்கும். ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கேரளா சைடு ரோடு. செங்கோட்டை ரோடு, அப்புறம் அச்சங்கோயில், கும்பாரெட்டி அந்த ரோடு இப்படி தான் இருக்கும். அதுவும் வீடியோ பண்ணியிருக்கோம், அதுவும் பார்க்கலன்னா அவர் பாருங்கள். இப்போ நம்ம இங்கே ஃபால்ஸில் தண்ணி இருக்கானேன்னு தெரியலை. உங்களுக்காண்டி தான் வந்து ரிஸ்க் எடுத்து போய்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நம்ம சப்ஸ்கிரைபரு, ப்ரோ ஃபால்ஸில் தண்ணி இருக்கான்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. பாதி பேர் காலே பண்ணியிருந்தாங்க எப்படியோ நம்பர் கண்டுபிடிச்சி. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கால் பண்ணவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். மற்ற சேனல் மாதிரி கிடையாது, நம்மகிட்ட கால் பண்ணாலே நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் என்ன அப்டேட்டுன்ட்டு. சரிங்களா? அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துகிட்டு இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ இதுக்கு வந்து வர முடியாது. உங்களுக்காண்டி தான் நம்ம சேனலையும் வந்து நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுங்க. இன்னும் இங்கே இல்லாமல் எங்கெல்லாம் ஃபால்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துக்குனாலும் போக தயாராக இருக்கும் இப்போது. சரிங்களா? இப்போ நம்ம ஃபால்ஸ் போயிட்டு அங்கே என்ன அப்டேட்ஸு, எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அது எல்லாமே வந்து நம்ம ஃபால்ஸ் போய்ட்டு இப்போ நம்ம பாலருவி பக்கத்தில் ரீச் ஆகிட்டோங்க. இந்த செக் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2 செக் போஸ்ட் இருக்கும். அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலருவி வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் வந்து பாலருவியே இருக்கும். இதாக பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு, இதுதான் வந்து பாலருவி. உங்களுக்கு போர்டு வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும், பாலருவி வாட்டர் ஃபால்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா பாலருவியில் தண்ணி விழுதுங்க. நல்ல வேலை நான் விழாதோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். இப்போ என்ட்ரன்ஸ் பாருங்கள், 2 பில்லர் மாதிரி வச்சு ரொம்பவே வந்து சூப்பராக வச்சுருப்பாங்க. நல்லா இருக்குங்க. இதுவுமே வந்து இந்த மலைலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைன்னு தாங்க சொல்லுவாங்க. இதையுமே நம்ம குற்றாலம் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கு. இதுக்கப்புறம் தான் வந்து குற்றாலம்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குற்றாலம், பழைய குற்றாலம் எல்லாமே. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸுக்கு நம்ம காரோ பைக்கோ எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே தான் பார்க் பண்ணி ஆகணும். காரை பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் வந்து கூப்பிட்டு போவாங்க. இப்போ நம்ம பாலருவி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்க்கிங்கில் பாருங்கள் எவ்வளோ கார் இருக்குன்னா ஒரு 40 கார்ஸ் இருக்கும். அதுபோக வந்து ஒரு 5 வேனுக்கு மேலேயே வந்து இருக்கும். ஸோ நான் எதிர்பார்த்ததுலேருந்து கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸ் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு ஃபால்ஸ்னாலும் சரி கேரளா ஃபால்ஸ்னாலும் சரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் பண்ணுவாங்க. சோப்பு சாம்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நவரத்ன் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து நீங்கள் தலையில் வந்து நல்லா என்ன மாதிரி தேய்ச்சி குளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுபோக உங்களுக்கு வந்து ஹேரு அதுபோக நல்லா கூலிங்காகவும் இருக்கும். இப்போ நம்ம டிக்கெட் ரேட்டு அப்புறம் பார்க்கிங் காசு அதெல்லாம் வந்து எவ்வளோன்னு நம்ம டிக்கெட் கவுண்டரில் போய் கேட்டுடலாம். இங்கே ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன தான் பைக்கு காரில் வந்தாலுமே இவங்க பஸ்ஸில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவர்மெண்ட் ஆஃப் கேரளா இந்த பஸ்ஸில் தான் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்களாமா. ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரென்ஸாக வந்து இருக்குது. ஸோ ஆனால் ரோடெலாம் உள்ள நல்லா தான் இருக்கும். ஆனாலுமே இவங்க வந்து இது வந்து ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ரூல்ஸை. இப்போ வந்து நம்ம என்ன ரேட்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வந்து அடல்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 70 ருபீஸ் போட்டிருக்காங்க. சில்ட்ரன் பாருங்கள் 5 to 10 இயருக்கு வந்து 30 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 ருபீஸு.
அதுபோக பஸ்ஸு காருக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 60 rupees போட்டிருக்காங்க. சரி லேட் ஆகுது டிக்கெட் எடுத்துகிறோம்னு கேஷை நீட்டினா கேஷ் வாங்க மாட்டேங்காங்க. இங்கே வந்து ஆன்லைன் பேமெண்ட் ப்ளஸ் கார்டு பேமெண்ட் மட்டும் தான் அலோடாங்க, கேஷ் வந்து நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு, நல்ல வேலை கார்டில் வந்து அமௌண்ட் இருந்துச்சு, அதனால் வந்து தப்பிச்சேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபால்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான், ஃபோன்பே ஜிபே வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா கார்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கேஷ் வந்து வாங்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கார் பார்க்கிங் பக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் இந்த டிக்கெட்டை காமிச்சோம் அப்படின்னா அவங்க இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நம்மளை பஸ்ஸில் வந்து ஏற்றிடுவாங்களாம். ஸோ வந்து நம்ம இப்போ கிளம்பியாச்சு, பஸ் வந்துருச்சுங்க, வாங்க போயிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. ஸோ இங்கே வந்து உட்காரதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு வந்து நீட்டாக வந்து போட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த பஸ்ஸு போயிடுச்சு, இப்போ வேறு பஸ் தான் வருமாமா. இப்போ வந்து நம்மளுக்கு பஸ் வந்துருச்சு. ஸோ இந்த பஸ்ஸில் தான் வந்து நம்ம போக போகிறோம். கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்குலாம் கூட்டமே இல்லை. ஆக்சுவலி பஸ்ஸில் நாங்கள் மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்குது. வேறு யார் வந்தாலும் ஏற்றுவாங்களா இல்லை வெயிட் பண்ணுவாங்களா எவ்வளோ மணி நேரம்னு தெரியல. ஸோ இப்போ உடனே வந்து பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. யாருமே வரல, வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டைம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும் தான் வந்து இந்த பஸ்லேயே வந்து போய்கிட்டு இருக்கோம், வேறு யாருமே கிடையாது. ஃபால்ஸுக்கு இன்னும் 5 kilometer இருக்கும். ஸோ நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 years ஆகுது. நம்ம காரு பைக்லேயே வந்து போனனால இன்றைக்கி தான் வந்து பஸ்ஸில் வந்திருக்கேன். கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க ஃபீலு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இறங்கியாச்சு. இப்போ இங்கே கூட்டத்தை பாருங்கள், நம்ம வந்த பஸ்ஸில் எவ்வளோ கூட்டம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள் குளிச்சுட்டு. இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பாலருவி. இந்த ஃபால்ஸ்லேருந்து என்ட்ரன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரீனிஷாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த குட்டி பிரிட்ஜு, இதில் போய் அந்த பில்டிங்குள்ளே போய் தான் போகணும்னு நினச்சேன். பட் ஆனால் அது வந்து ஒரு கேண்டீனாமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து வழி மாரி வச்சுருக்காங்க ஃபால்ஸுக்கு. இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து நல்லா தான் இருக்குது, இப்போ ரூட்லாம் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து கேண்டீன். ஸோ உங்கள் டீ சப்போஸ் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மங்கிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இருக்குது. நம்ம குற்றாலத்தில் எப்படி இருக்குமோ அதேமாரி மங்கிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபால்ஸ் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். அங்கே பாருங்கள் ஃபால்ஸில் தண்ணி வேறு லெவலில் வந்து விழுது. ஸோ வந்து நம்ம தண்ணி வந்து இங்கே பாலருவின்னு எதுக்கு வச்சுருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா தண்ணி உண்மையிலேயே செம ஒயிட் அண்ட் பியூராக தான் அங்கே இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இப்போ வந்து மாற்றின மாதிரி இருக்குங்க. இங்கே தான் வந்து முந்தி கேர்ள்ஸ்லாம் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து குளிக்க விட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம். மேலே தான் வந்து பாய்ஸுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக இருக்கும். ஸோ ஏறி பார்ப்போம். இங்கே வந்து நாட் அலோடாங்க. மேலே வந்து இங்கே வந்து குளிக்க விட மாட்டாங்களாம். இங்கே தான் வந்து செமையாக இருக்கும். நாங்கள் 4 year முன்னாடி இங்கே வந்து தான் குளித்தோம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்கணுமா மேலே போய். இப்போ இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். முந்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி இது வந்து குற்றால மலையோட ஹைட்டு, அங்கே தான் குளிக்க விடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து முந்தி கேர்ள்ஸை குளிக்க விட்டுட்டு இருக்காங்க, அந்த இடத்துல தான் இப்போ குளிக்க விட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஃபால்ஸ் வந்து தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு குளிக்கையில் வந்து நல்ல தண்ணி கூலிங்காக நல்ல ஃபோர்ஸாகவே வந்து தண்ணி விழுது. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் குளிச்சுட்ருக்காங்க. இங்கே உள்ளவங்க எல்லாருமே நான் விசாரித்து பார்த்தேன், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தால் இங்கே வந்து குளிச்சுட்ருக்காங்க. எல்லாருமே தமிழ் ஆளுகள் தான் மேக்ஸிமம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கும் இது வந்து மேக்ஸிமம் 2 ஃபால்ஸு கேர்ள்ஸுக்கு வச்சுருந்தாங்க. இப்போ 2 ஃபால்ஸில் ஒரு ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸ் பாய்ஸுக்கும் இன்னொரு ஃபால்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கும் வச்சுருக்காங்க. நான் என்ன எதிர்பார்த்து வந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள ஃபால்ஸில் தாங்க குளிப்பான்னு நினச்சேன். பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து குளிக்க விட்டாங்க. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு. இப்போ இங்கே வந்து தண்ணி நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சேஃப்டி வந்து கம்மியாக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. மேலே உள்ள ஃபால்ஸில் தாங்க குளிக்க சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஒரு தண்ணி வந்து பூ மாதிரி விடும், நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை. ஆனால் பட் நீங்கள் வெளியூருக்காரங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து வந்துக்கலாம். மற்றபடி நீங்கள் மேலே நம்மளை குளிக்க விட்டால் தான் வந்து குளிக்க விடுவாங்க. நம்ம ஒரு செக்யூரிட்டி வந்து கேட்டு பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 week முன்னாடி மேலே உள்ள ஃபால்ஸில் வந்து குளிக்க விட்டாங்களாமா. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து அதிகமாகி வெள்ளம் அதிகமாகிடுச்சான். ஸோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அதனால தான் நாங்கள் கீழே வந்து இந்த ஏரியாவில் வந்து குளிக்க விட்டுட்ருக்கோம். மேலே வந்து இப்போ குளிக்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க, இங்கேயே வந்து நல்லா தான் இருக்குது. ரொம்ப அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து குளிச்சுட்டு போகலாம். தண்ணி இவ்வளோ தான் விழுத மாதிரி இருக்குது. ஆனால் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபோர்ஸு. இன்னும் வந்து ஒரு 2 week வந்து இன்னுமே வந்து தண்ணி இருக்கும். தாராளமாக வந்து நீங்கள் பாலருவி வரலாம். நீங்கள் வந்ததே இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு வந்து நான் இது பண்ணணும் கேதர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வரலாம்.
மற்றபடி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு யாரும் வர வேண்டாம். மேலே உள்ள ஃபால்ஸில் குளிச்சா தான், நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கீங்க அப்படின்னா மேலே உள்ள ஃபால்ஸில் குளிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இங்கே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஆனால் தண்ணிலாம் வந்து நல்ல ப்யூராக நல்லா கூலிங்காக தான் நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து நான் நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டோம். ஆனால் வந்து கூட்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து தண்ணி ஃபோர்ஸாக விடுறதுனால அங்கே தண்ணி பக்கமே யாரும் போக மாட்டேங்காங்க. அப்படியே ஓரத்துலேயே நின்று அப்படியே குளிச்சுட்டு அப்படி போயிருந்தாங்க. இங்கே நீங்கள் வயசானவங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்களில் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இப்போ நம்ம பஸ்ஸில் வந்து ஏறி கிளம்பிட வேண்டியதான். ஃபால்ஸை நல்லா ஒரு 1.5 hour குளிச்சேங்க. குளிச்சுட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை எடுத்து காமிக்க பாருங்கள். அப்படி சிக்கன் பிரியாணி அப்படி ஃபால்ஸை குளிச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்கும். இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து வாரீங்கன்னா செங்கோட்டை பார்டரில் வண்டி நிப்பாட்டிட்டு புரோட்டா இல்லை இந்த மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணியை வாங்கிட்டு வந்துடுங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 1 hour வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நச்சுன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வயிறு பசிக்கு பை பை, see you.